தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அப்பாரகண சிந்தும் ஜானதம் சாத்திருப்பணும் ஸ்ரீ சந்திரசேகரவரும் பிரமாவதனம் கலியுதயம் காட்சிமாண்டி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு, ஏன் கட்டக்காப்பு சுப்புனின்னு பேர் தெரியுமா? ஏன் கட்டக்காப்பு சுப்புனின்னு தெரியுமா? யாருக்கு தெரியும்? பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும். இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தானமே பாருங்கள். இந்த மாதிரி நான் இப்போ தலைப்பு சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எப்பயுமே நம்ம கேட்கவே இல்லையே, என்ன இவர் ஏதோ புருடா விடுறாரா அப்படின்னு நினைக்க வேணாம். எல்லாத்துக்குமே சாட்சி இருக்குது. எல்லாம் இந்த மாதிரி சொல்கிறவா இருக்காளே, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறதுலேருந்து வச்சு பெரியவா தான் அந்த புத்தியை கொடுத்துருக்கார். சும்மா சொல்லாதடா, அது எல்லாத்தையும் டைட்டில் போட்டு கொடு, அதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடு. யார் பண்ணலைனாலும் நீ பண்ணு, கை ஒழுங்காக இருக்க வரைக்கும் அதை பண்ணு, எல்லாம் படித்து பார்த்துக்கிட்டோம், மற்ற பேருக்கு சொல்லட்டோம் அப்படிங்கிற அனுகிரகத்தினால் இது ஓடின்னு இருக்குது. வேறு எதனாலையும் ஒன்றும் இல்லை, என்னோடய புத்தியில் எதுவும் நடக்கலை. பெரியவா அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்தால் நடக்கும். இதை ஜெயராம சாஸ்திரிகள் மாபெரியோட பரமபக்தர், வேதம் கற்றுண்டவர் பெரியவானால். தன்னோட 2 குழந்தைங்களுக்கு உபநயனத்தை முடிச்சுட்டு 2 மாதம் ஆகிடுது. அப்புறம்தான் பெரியவாவோட ஜெயந்தி வந்தது. அதை பண்ணிவிட்டு வீட்லேயே அதுக்கான ஹோமம் எல்லாம் பண்ண பிரசாதத்தை எடுத்துட்டு பெரியவா பார்க்க போனார். அப்போ மகாபெரிவா இது என்னது அப்படின்னார். அந்த பிரசாதத்தை பார்த்து, பவமான ஹோமம் பண்ணினேன் பெரியவா அப்படின்னா. பெரியவாளுக்கு பெரியவா உடனே ஒரு கேள்வி கேட்டால், பெரியவா பரமேஸ்வரன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா கஷ்டம். பெரியவா அடுத்த கேள்வி, ஹோமத்தை யார் பண்ணா அப்படின்னு கேட்டார். நான் தான் அப்படின்னார் அவர். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன், அவருக்கு தெரியாதா யார் பண்ணான்னு? பெரியவா, நான் ஒன்றை கேட்கல, உன் கூட யார் இருந்தான்னு கேட்குறேன் இந்த பண்ணது அப்படின்னு. என்னோடய வாத்தியார் அப்படின்னார் அவர். அவர் பேர் என்ன அப்படின்னார். அவர் தன்னை கட்டக்காப்பு சுப்பினின்னு சொல்லுவார் அப்படின்னு. அது என்னது அப்படின்னா? அது எனக்கு தெரியாது ஏன்னு அப்படின்னாரு. உனக்கு கட்டக்காப்பு சுப்பினியோட தோப்பனார் பேர் தெரியுமா? கட்டக்காப்பு சுப்பினிங்கிறதுக்கு அர்த்தமே தெரியல, அது என்ன பேருன்னு. தோப்பனார் தெரியுமா? மனசுக்குள்ளே ஓடுறது, நான் இப்போ சொல்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது அப்படின்னாராம். தெரிஞ்சால் பெரியவா சொன்னால் கேட்டுக்கிறேன்னாராம். அந்த கட்டக்காப்பு சுப்பினியோட தாய் தந்தையருக்கு 6 குழந்தைகள் பிறந்திருக்கு. ஒன்றா ஆயுசு முடிஞ்சது போயிடுத்து. அதனால் அவர் தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தா அதுக்கு தங்கத்தில் ஒரு காப்பு போடுறேன் கையில் இந்த குழந்தைக்கு அப்படின்னு வேண்டிட்டார். இப்போ வலது கையில் அப்படி போட்டுன்ற மாதிரி காப்பு பரமேஸ்வரன்கிட்ட வேண்டிகிட்ருக்காரு. அந்த பரமேஸ்வரன் தான் எழுதிருக்காரு, உட்காந்துருக்காரு. இந்த பரமேஸ்வரன் தான் அங்கே உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட தானே வேண்டிட்டார். அப்புறம் என்ன விட்டுருவாரா பெரியவா? அவர் சொல்கிறாராம், பரமேஸ்வரன்கிட்ட வேண்டிண்டா. ஆனால் அவள் ரொம்ப வசதி கம்மியாக இருக்கிறதுனால முதல்ல அப்படி வேண்டிண்டா, ஏதோ அவசரப்பட்டு. அப்புறம் என்ன பண்ணால் வசதி இல்லாதனால ஒரு கட்டையை எடுத்துட்டா. இந்த கட்டையை ரவுண்டாக வுட்டு மாதிரி, அது ஒரு மூங்கில் இது மாதிரி குச்சி மாதிரி, அது மேலே ஒரு சின்னதாக ஒரு அது கோட்டிங் வரா மாதிரி தங்கத்தில் அது போட்டுட்டு எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன்கிட்ட சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு விட்டா போல இருக்குது. அதனால் அந்த பையனை பிறந்த பையனை குழந்தை பிறந்திருக்க அதிசயமாக 7வது குழந்தையாக ஒரு பிறந்திருக்க. 6 குழந்தைய செத்து போயிடுத்து, இப்போ உயிர் போயிடுத்து. 7வது ஒரு குழந்தை நல்லா உயிரோடு இருக்கணும்னு வேண்டின்றது. பையனாக பிறந்திருக்கு, அவள் குலத்தை வளர்க்குறதுக்காக பிறந்திருக்குன்னு அது பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அதுக்கு சுப்பிரமணியம்னு பேர் வச்சுருக்கா. சுப்பினின்னு கூப்பிடுவா. ஆனால் கட்டக்காப்பு சுப்பினின்னு ஏன்னா கட்டக்காப்பு இல்லை, அவள் ஒத்துக்கணும். காப்பு தங்கத்தில் எங்கே போட்டான், கட்டையை போட்டுட்டு அது காப்பு மாதிரி தங்கத்தை மேலே கோட்டிங் கொடுத்துருக்கா. அதனால் கட்டக்காப்பு சுப்பினின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி அவர் பேர் அப்படி ஆயிடுத்தான் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்கார். சரி, இவ்வளோத்தையும் பெரியவா கதை மாதிரி சொல்லிட்டு அந்த கட்டக்காப்பு சுப்பினியோட வாத்தியார், இவருக்கு வாத்தியார் கட்டக்காப்பு சுப்பினி, இந்த ஜெயராம சாஸ்திரிகளுக்கு
கட்டகாப்பு சுப்பனியோட வாத்தியார் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இவருக்கு அவரே ஏன் போட்டார் கட்டகாப்பு சுப்பனின்னு பேர் தெரில, அவருடைய வாத்தியார் இவருக்கு தெரியுமா? இவர் சொன்னாரா, தெரியும், பார்த்துருக்கேன் எப்பயோ அப்படின்னாராம். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னாரா, ஒரு கால் நன்னா இருக்கும், இன்னொரு கால் வீங்கினா மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதான் பார்த்துருக்காரு. பெரியவா சொன்னாலாம், சரி. ஜெயராம சாஸ்திரிகள் சொல்கிறார், இதுக்கு மேலே அப்படின்னு பெரியவா வந்து சரி அப்படின்னு சொன்ன பிறகு ஜெயராம சாஸ்திரிகள் பார்த்தார், ஒரு கும்பிட போட்டார் பெரியவாளுக்கு. இது பரமேஸ்வரன், இதுக்கிட்ட நம்ம விளையாடக்கூடாதுன்ட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு நழுவிட்டாராம். அது ஜெயராம சாஸ்திரி அந்த இன்டர்வியூவில் சொல்கிறார். இதுக்கு மேலே பெரியவா கிட்ட பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா பெரியவா சுற்றி அடித்து ஏதாவது கேள்வி கேட்பார். இப்போ கட்டகாப்பு சுப்பினி வீட்டில் யார் வந்து உனக்கு பூஜை பண்ணால் பவமான ஹோமம் பண்ணது யாருன்னா நம்ம மாட்டிக்க வேண்டியிருந்தது, சொல்லிட்டோம். நான் பண்ணல, அதை உண்மையை பேசணும், சத்தியம் அதுதான் பார்க்கணும். அப்போ அவர் பேர் ஏன் வந்தது, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவர் இவர்கிட்ட சொன்னதில்லை. பெரியவாளுக்கு அப்போ எப்படின்னு தெரியும்னா, பெரியவா தான் பரமேஸ்வரனாச்சே, அந்த பரமேஸ்வரன் வேண்டின்னு தானே அவரே பிறந்திருக்காரு. நல்லது. அவருடைய வாத்தியாருக்கு ஏன் இப்படி இருக்குது, ஒரு கால் நன்னா இருக்குது, இன்னொரு கால் வீங்கி இருக்குது அப்படின்னா அதை நம்ம எதாவது சொல்ல போய் இன்னும் மாட்டிக்க வேண்டாம், அது எப்படியாவது இருந்துன்னு போயிட்டோன்னு சொல்லிட்டு தப்பிச்சுட்டு நான் வந்துட்டேன், ஓடி வந்துட்டேன். பெரியவா சர்வேஸ்வரன் அவர் சொல்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியும், நம்ம அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வேணான்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன், தப்பிச்சா போகிறோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சிரிச்சுட்டே இந்த ஜெயராம சாஸ்திரிகள் சொல்கிறார். அப்படி தான் இருக்குது. சில சமயம் நம்ம வந்து மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தெரியாமல் இருந்தால் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது இப்படி தான் இருக்கும். அந்த அனுபவத்தை தான் அவர் சொல்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதவேஸ்வரன் மகாபெரிய பாதவேஸ்வரன்.